விருப்பு வெறுப்பு இல்லாத மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகத்திற்கும் பிரம்ம சுகத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? இதுதான் இன்றைக்கான கேள்வி. சோ பலரும் ஆன்சர் சொல்லும் போது என்ன சொல்ல வர்றீங்கன்னா, என்னதான் இருந்தாலும் மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் பிரம்ம சுகத்திற்கு ஈடாகி விடுமா? பிரம்ம சுகம் சற்றே உயர்வானதாகத்தான் இருக்க முடியும். விருப்பு வெறுப்பு இல்லாத சமநிலை பாவத்தோடு அனுபவிக்கப்பட்டாலும் கூட மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகம்தானே அது சற்று கீழாகத்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கண்ணோட்டத்தோட தான் எல்லாருமே நீங்க பேசிட்டு இருந்தீங்க. சியாமலாமா மட்டும்தான் கொஞ்சம் டிஃபர் ஆகி பேசிட்டு இருந்தாங்க. அது எப்படி எப்போ சமபாவனை மனதில் வந்து விட்டதோ அப்போதே அவன் மனம் மகத்தாகி விடுகிறதே, அப்போது அவனிடத்தில் அகங்காரம் இல்லாமல் போய்விடுகிறதே, அவன் பிரம்மஞானி என்றுதானே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆதலால் அவன் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் மனதால் விருப்பு வெறுப்பில்லாத அனுபவிக்கப்படுகின்ற சுகமும் பிரம்ம சுகமும் ஒன்றாகத்தானே இருக்க முடியும் அப்படின்னு ஒரு அருமையான வாதத்தை வச்சுட்டாங்க. சரியா? சோ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறதுதான் இப்ப விஷயம். நான் ரெண்டையுமே ஷேர் பண்றேன். இப்ப முதல்ல நீங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்ன பிடிச்சிருந்தது அப்படின்னா, பிரம்ம சுகத்திற்கு மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் ஈடு ஆகாதல்லவா அப்படின்னு கேட்டது நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டான ஒரு விஷயம்தான். ஏன் அப்படின்னு நான் முதல்ல சொல்லிடுறேன். இதுவரைக்கும் நம்ம வெறுப்பு வெறுப்பு இல்லாத ஒரு மனதை நாம் பெற்றுவிட்டோமா அப்படின்னா வெரி பிக் கொஸ்டின் மார்க். அகங்காரம் அற்ற மனதை நாம் பெற்றிருக்கின்றோமா அப்படின்னா இது ஒரு பிக் கொஸ்டின் மார்க்காகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது இல்லையா? ஏன்னா நாம் பிரம்ம சுகத்தை இன்னும் அனுபவிக்கவே இல்லை. நானும் பிரம்மம், நீயும் பிரம்மம், பிரம்மம் என்றால் என்னவென்று இன்னும் உணரவில்லை. சோ பிரம்ம ஞானத்தை இன்னும் நாம் எட்டவில்லை. அனுபவம் வாயிலாக எட்டவில்லை. சோ அனுபவத்தின் வாயிலாக பிரம்ம ஞானத்தை நாம் எட்டிவிட்டிருந்தோமே ஆனால் அதன் பிறகு நாம் மனதில் சமபாவனையை மேற்கொண்டு அனுபவிக்கின்ற சுகம் கண்டிப்பாக பிரம்ம சுகமே என்று வாதிடுவதில் அர்த்தம் இருக்கின்றது. இன்னும் பிரம்ம ஞானத்தையும் பிரம்ம சுகத்தையும் அனுபவத்தால் பெறாத நிலையிலே நான் மனதால் அனுபவிக்கின்ற சுகம் என்பது விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை என்பதை பெறுவதென்பதே கடினம் தானே என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து நான் யோசித்து பார்க்கிறேன். சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம கொஞ்சம் அந்த நான் நீன்னு பேதம் பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும், டுவாலிட்டி இருக்கிற வரைக்கும் விருப்பு வெறுப்பு இல்லாம நான் அனுபவிக்கிறேன் அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் அகங்காரத்தோடு நம் மனதை வைத்துக் கொண்டுதான் எல்லா அனுபவத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோமே தவிர நம் சொரூபத்தோடு நாம் அனுபவிக்கின்றோமா அப்படின்னா அவர் போய் கொஸ்டின் மார்க்காகவே இருக்கு. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது மனதால் அனுபவிக்கப்படுகின்ற சுகம் அப்படிங்கிறது மாயா சுகம் என்ற ஒரு மாதிரி வருகிறது. ஏன்னா பிரம்ம சுகத்தை உணராதவர்கள்னு சொல்லிட்டான். சொரூப சுகத்தில் இருந்து கொண்டு மாயையை அனுபவிப்பது வேறு, சொரூப சுகத்தை மறந்து விட்டு மாயையை அனுபவிப்பது வேறு. அப்ப சொரூப சுகத்தை மறந்து விட்டு மாயையை அனுபவிப்பவன் என்னதான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுபவிக்கிறேன்னு சொன்னாலும் அது எப்படிங்க செட் ஆகும் என்று நீங்கள் கேட்பது போல இதை நான் எடுத்துக்கொள்கிறேன். சரியா? சோ தேர்ஃபோர் பிரம்ம சுகத்தை உணராமல் ஒருவன் மாயையில் விருப்பு வெறுப்பு இல்லாமல் அனுபவிக்கிறேன் என்று என்னதான் சொன்னாலும் அது பிரம்ம சுகத்திற்கு ஈடாகாது என்ற உங்கள் கூற்றை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஓகேவா? சோ அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அது உண்மைதான் என்று நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதை ஈஸியா உங்களுக்கு புரியறதுக்காக நம்ம ஹையர் நாலேஜ்ல என்ன டிஸ்கஸ் பண்ணோம் அப்படிங்கிறதுல இருந்து வரேன். நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஒரு பிரம்மம் தான், எல்லாருமே பிரம்மம் தான். அந்த பிரம்மம் முதல்ல என்னவா மாறிச்சு? ஈஸ்வரனா மாறிச்சு. அதுக்கப்புறம் என்னவா மாறிச்சு? ஜீவனா மாறிச்சு. இது ஜஸ்ட் ஃபார் தி சேக் ஆஃப் ஃபன்னுக்காக மாயையாக எது மாறிச்சு? பிரம்மமே தான் மாறி இருக்கு அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? இப்போ நாம் ஜீவன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஜீவனை உண்மை என்று நம்பிவிட்டோம், மாயையை உண்மை என்று நம்பிவிட்டோம். இந்த ஸ்ரீகாந்த இந்த உருவத்தோடு இருக்கின்ற இந்த உடலோடு இருக்கின்ற இந்த ஸ்ரீகாந்தை இதுவே நான் என்று நான் நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலை அப்படிங்கிறது ஜீவ நிலையாக பிரதிபலிக்கப்படுகின்ற ஒரு நிலையாக மாறிவிட்டது. சரியா? சரி, இப்ப நான் எப்படி பிரம்ம நிலையை அடைய முடியும் அப்படிங்கிற அந்த பயிற்சிக்கு போகும்போது இந்த ட்ரூத்தை உணர வேண்டியது இருக்கு. இந்த ட்ரூத்தை உணரும் போது ஒரு விஷயம் நமக்கு புரியுது. என் சொரூபமே சுகம்தானா? அப்போ இதனால் வரைக்கும் வெறும் மனம்தான் சுகம், மனம்தான் சுகம் என்றெல்லாம், ஏன்னா சூழலை நம்பி இருக்கின்றது மனம். மனதை வைத்து நான் சுகம் அடைகின்றேன். அதுக்கு மேல எனக்கு போக தெரியல. இப்படியே நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நிலையில் மனமே இல்லாத நிலையிலும் நான் சுகத்தை உணர முடியுமா? மனம், புத்தி, நான், அந்த அகங்காரம் எண்ணங்களே இல்லாத நிலையில் கூட நான் ஆனந்தமாக வாழ முடியுமா? இன்ஃபேக்ட் அதுதான் உண்மையான எனது சொரூபமேவா என்ற அற்புதங்களை நாம் உணர முயற்சிப்படுகின்றோம். சரியா? இந்த
உணர்வுகள்லாம் நமக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய தலையாய முயற்சி என்னவாக இருக்கணும் என்றால், இந்த அதுக்கு நம்ம என்ன டெக்னிக்ஸ் பார்த்திருக்கோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் நீங்க என்ன பிராக்டிஸ் பண்ணலாம்னா, சாட்சி பாவத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. அல்லது சரணடைந்த பக்தன் பாவத்துக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா என்ன பண்றோம்? இந்த மனம் அப்படிங்கிறது மனமற்ற நிலையில் அனுபவிக்கப்படுகின்ற பிரம்ம சுகத்தை நாம் தேடணும் அப்படிங்கிற போறோம். மனமற்ற நிலையில் அடைகின்ற அந்த பிரம்ம சுகத்தை தேடணும்னா ஒரு டெக்னிக் சரணாகதி பண்ணிடுறது. அந்த மனத்தை தூக்கி குப்பையில போடாம நம்ம கண்ணனின் காலடியில போட்டுருது. சரியா? கண்ணை நீ வச்சுக்கோ. நீ ஆட்டு நான் ஆடுறேன். அப்போ இங்கேயும் வந்து மனசு இல்ல. மனசு இல்லைன்னாலும் அவன் பாடி செயல்படும். அது சூப்பர்பாக செயல்படும். அவன் அதை ஒரு சாட்சியாக இருந்துதான் அனுபவிப்பான். யாரு? பக்தன் கூட. ஏன்னா அவன் உடலை அவனா நினைக்க மாட்டான். அவன் எல்லாத்தையுமே கண்ணன் உடலாக பார்ப்பான். இந்த உடலும் கண்ணனுடைய உடல் ஆயிடுச்சு. இப்ப அவன் வந்து அவன் பாட்டுக்கு இவன் தான் பண்ணினா கூட அவன் பண்ணுகிறேன் என்ற பாவம் இல்லாமல் அனுபவிக்கின்ற அற்புத நிலை எங்கே பெறுகிறது? அங்கே மனமற்ற நிலையில் இருந்து அனுபவிக்கப்படுகின்ற ஒரு சுகமாகத்தான் அது இருக்கின்றது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? அப்போ அவன் விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கின்றானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, விருப்பு வெறுப்பு இல்லாத அந்த மனம் இவன் மனதை எப்போது விட்டானோ அப்போதே அவன் விருப்பு வெறுப்பில்லாத நிலையில் இருக்கின்றான்னு நீங்க சொல்லிக்கலாம் இல்லையா? சோ ஏன்னா மிஸ்டேக் தவறு நடந்து விடக் கூடாது என்பதற்காக தான் நம்ம இவ்வளவு பேசிட்டு இருக்கோம். உண்மையில் விருப்பு வெறுப்பில்லாத நிலையும் ஞான நிலையும் ஒன்றுதான். there is no doubt in that. சரி, இன்னொரு டெக்னிக் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாட்சி பாவா அப்படின்னு பார்த்தோம். அப்போ நான் இந்த உடல் அல்ல என்ற முழுமையான தெளிவிலே அவன் இந்த உடலை விட்டு வெளியே வந்து விடுகின்றான். தன்னை பிரமமாக உணர முற்படுகின்றான். இவ அனைத்தும் தன்னுடைய மாய பிம்பங்களாக அவன் உணர முற்படுகின்றான். இந்த நிலைக்கு அவன் வரும்போது அவன் சாட்சி அப்படிங்கிற அந்த ஃபீலுக்கு மொமெண்ட் அவன் வந்துட்ட மாத்திரத்துல இங்க இருக்கிற அந்த பாடி வந்து இயங்குமானா இயங்கும். ஏன்னா வித்தவுட் மைண்ட் there cannot be any இயக்கம் அப்படிங்கிறப்போ அந்த பாடி இயங்கும். எதை பேஸ் பண்ணி இயங்கும்னா இவனுடைய பூர்வ கர்மானுஷாரத்தால் இருக்கின்ற பிராப்த கர்மாவின் பேஸ் பண்ணி இந்த பாடி இயங்கும். ஈஸ்வரன் இவனையும் இயக்கிட்டு தான் இருப்பான். ஆனா இவன் இருக்க மாட்டான். ஆனால் இருப்பான். ஆனா இருப்பான்னா சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருப்பான். அப்ப அந்த சாட்சிக்கு மனம் இருக்கிறானா? மனசு இல்ல. ஏன்னா திங்கிங்கே இல்ல, தாட்ஸே இல்ல, ஜஸ்ட் ஹீஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்கோட சாட்சி பாவம், பக்த பாவம், இந்த ரெண்டு பாவத்தை நம்ம வந்து பார்த்திருக்கோம். சரியா? சோ இந்த பாவங்கள் அது பிரம்ம பாவத்தோடு தொடர்புடைய ஒரு பாவங்களாக இருக்கின்றன. இன்னும் ஒரு படி மேல போகணும்னா இந்த சாட்சியும் கடந்த நிலை இருக்கின்றது அந்த பரபிரம்ம பாவம் அப்படின்னு சொல்றோம். அந்த நிலையிலும் பாடி இருக்காதுன்னு இருக்கும். ஜீவன் முக்தனுக்கு பாடி இருக்கும் அவன் பிராப்த கர்மம் முடிகிற வரைக்கும். பட் ஸ்டில் அவன் பரபிரம்மான பாவத்திலும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். ஏன்னா சாட்சியும் கடந்த நிலையில இருக்கலாம். இது நம்ம சதாசிவ பிரம்மந்திர எக்ஸாம்பிள் ரொம்ப தெளிவா நம்ம பாக்குறோம். அவர் சாட்சியா கூட இல்ல. அவர் நடந்து போறது அவர் சாட்சியா நின்னு கூட பார்க்கல. அவர் இல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் இருக்கிறாரு. நெக்ஸ்ட் தான் அவரு சாட்சி பாவத்துக்குள்ளேயே வர்றாரு. இன்னும் ஒரு படி மேல போயிட்டு பிளேயர் பாவத்துக்குள்ளேயும் போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கு. சோ அதை நான் ஃபைனலா சொல்றேன். சோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பிரம்ம பாவத்தை அனுபவிக்க முயற்சிக்க வேண்டும். எதன் வழியாகனா சாட்சி பாவத்தின் வழியாகவும் சரணாத பக்தனின் அதாவது கிருஷ்ணா ஃபீல் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பாவத்தின் வழியாகவும் நாம் பிரம்ம சுகத்தை அனுபவிக்க முற்பட வேண்டும். என்றால் மனதை விட்டு விட்டு மாயையின் தொடர்பை கொஞ்சம் மறுத்து விட்டு அப்படின்னா கொஞ்சம் தான் இருக்கிறோம். ஏன்னா மனசை மட்டும்தான் விட்டமே தவிர இன்னும் அந்த மாயையில தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையோட நீங்கள் முதற்கட்ட அனுபவத்தை நீங்கள் பெற்று அதில் வெற்றி பெற்று விட்டீர்கள் என்றால் அப்ப நான் அடிக்கடி என்ன சொல்லியிருக்கேன், we have a capacity. நீ பிளேயர் பாவத்திலையும் இருக்கலாம், நீ ஆடியன்ஸ் பாவத்திலையும் இருக்கலாம், அல்லது ஆடியன்ஸை கடந்த பாவத்திலே இருக்கலாம். அந்த மூணு பாவத்தை பத்தி நம்ம அடிக்கடி ஹையர் நாலேஜ்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ இந்த விருப்பு வெறுப்பு இல்லாத நிலை, அகங்காரமற்ற நிலை அப்படிங்கிறது பிளேயர் பாவம். சரியா? நெக்ஸ்ட் சாட்சி பாவம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் பிரம்மபாவம் தான். அது சொல்லவே வேணாம். மனமற்ற நிலையில் அனுபவிக்கப்படுவதும் பிரம்மபாவம் தான். மூன்றுமே பிரம்மபாவம் தான். பிளேயர்ல இருக்கிறான் அப்படிங்கிறதுனால பிரம்மபாவம் இல்லைன்னு சொல்லிட முடியாது. பிளேயரா இருக்கணும்னா மனசு தேவைப்படுது. அந்த மனசு ஆட்டோமேட்டிக்காவே விருப்பெருப்பு இல்லாம தான் இருக்கும், அகங்காரம் இல்லாம தான் இருக்கும். அது மாயைகிற 100% தெளிவான புரிதலில் இருந்து கொண்டு அந்த மனம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதனால் அது மனதின் சுகம் அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரம்ம சுகத்தையே இந்த மனதானது வெளிப்படுத்தி மகிழ்கிறது அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம அபத்தனுபவத்துல என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒன்றுபட்ட நிலையை விட்டுவிடாமலேயே தங்களுடைய ஆனந்தத்தை சொரூப ஆனந்தத்தை வெளிப்படுத்தி மகிழ்வதற்காக அப்படின்னு சொன்னோம். அப்ப சொரூப ஆனந்தத்தை தான் மாயையில அனுபவிக்கிறாங்க. யாரு? இந்த பிளேயர் ஐ மீன் கண்ணன். இப்ப நான் கண்ணனை கேட்டேன், கண்ணன் விருப்பு வெறுப்பு இல்லாத சுகத்தை அனுபவித்தானா, பிரம்ம சுகத்தை அனுபவித்தானா அப்படின்னா கண்ணன் பிரம்ம சுகத்தை தான்
வெறுப்பு வெறுப்பு இல்லாத மனதை கொண்டு வெளிப்படுத்தி மகிழ்ந்தான். இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். சரியா? அப்ப கண்ணன் எப்படி அனுபவித்தான் இந்த உலகை அப்படின்னா பிரம்ம சுகத்தை அனுபவித்தான். எப்படி அப்படின்னா தன் விருப்பு வெறுப்பில்லாத மனதை கொண்டு அந்த பிரம்ம சுகத்தை விதவிதமாய் வெளிப்படுத்தி மகிழ்ந்தான் என்ற ஒரு அற்புத நிலையை நாம் காண்கின்றோம். சரியா? பட் ஹூ ஹாஸ் தி எபிலிட்டி அண்ட் கெப்பாசிட்டி டு டூ தட் அப்படிங்கிறது தான் இங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதலில் நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்ற தெளிவான புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டு விட்டால் அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது மனதை இல்லாமல் நீங்கள் சொரூப சுகத்தை அனுபவிக்கும் முயற்சி. 2 டெக்னிக் இருக்கு. ஒன்னு சாட்சி, இன்னொன்னு சரணாகத பாவம். இதில் உங்கள் மனதை கடந்த நிலையில் ஆனால் நீங்கள் அந்த சொரூப ஆனந்தத்தை தொடுகின்ற ஒரு அற்புத நிலை. அப்படி ஒரு நிலையை நீங்கள் பெற்ற பிறகுதான் நீங்கள் பிளேயர் பாவத்துக்கு முயற்சிக்கலாம் என்று நான் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரம்ம சுகத்தை உணர்ந்த அவன் பிரம்ம சுகத்தை எப்படி வேணா வெளிப்படுத்தி மகிழலாம். நீங்கள் பக்தனாக இருந்து வெளிப்படுத்தி மகிழ்வீர்களோ, ஈவன் பர பக்தா ஐம் டெல்லிங் யூ. சரியா? நீங்க பக்தன் பாவம் பகவான் பாவம் ஒன்றுபட்ட நிலை அப்படிங்கிறது நான் பக்தன் பகவான் பாவத்துக்கு கூட நான் பிரம்மசுகத்துல இருந்துட்டு தான் பண்ணணுமா அப்படின்னா 100% அப்படிதான் பண்ணி ஆகணும். பிரம்ம சுகத்தை உணர்ந்து கொண்டு நீ பக்தன் பாவத்துல இருந்துக்கோ, பகவான் பாவத்தை வச்சுக்கோ, நீ டுவாலிட்டியில இருந்து எப்படி வேணா பிளே பண்ணிக்கோ. அல்லது ஏன் நீ வில்லனா கூட இரு, நீ இறைவனுக்கு எதிராக கூட பிளே பண்ணு, லவ் மிஸ் பண்ணி கேம் கூட ஆடுது. தட் இஸ் மேட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நான் பிரம்ம பாவத்திற்குள் செல்ல வேண்டும், அனைத்தும் பிரம்மம் என்று உணர வேண்டும், இவைகள் எல்லாம் என்னுடைய மாய பிம்பங்கள் என்று உணர வேண்டும், என்னை தவிர இங்கு எதுவுமே இல்லை என்று தெளிவாக உணர வேண்டும். இப்படி முழுமையாக உணர்ந்த பிறகு அங்கே ஏற்படுகின்ற அதுக்கப்புறம் இட் இஸ் அப் டு யூ. சரியா? இப்போ இது என்ன ஆயிடும் அப்படின்னா இந்த ஸ்ரீக்குன்னு சொல்லிட்டு இந்த இம்பார்ட்டன்ஸ் எப்ப நான் பிரம்ம பாவத்துக்குள்ள போயிட்டேனோ இந்த ஸ்ரீ உண்டான என்ன வேல்யூவோ அதேதான் நீங்க இப்ப நான் பேசிட்டு இருக்கிற அத்தனை பேருக்கும் டிஃபரன்ஸே தெரியாது. 1/2% டிஃபரன்ஸ் கூட தெரியாது. நல்லவன் கெட்டவன் பணக்காரன் 100% சுத்தமா டிஃபரன்ஸ் தெரியாது. சோ சுத்தமாக எனக்கு டிஃபரன்ஸே தெரியாத ஒரு நிலை ஏற்பட வேண்டும். அந்த நிலையில் இருந்து கொண்டு பிறகு நான் என்ன பிளே வேணா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை நான் பிளே பண்றேன் அப்படிங்கிற அர்த்தமே இருக்காது. ஏன்னா எல்லாமே நான் தானே, எல்லாமே நான் என்ற அடிப்படையில் அங்கே பிளே நடக்கும். அந்த பிளே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸா நடக்கும். இல்ல சம்டைம்ஸ் நீ விரும்பி நடத்தணும்னு ஆசைப்பட்டா ஏதாவது ஒரு ரோல்ல நீயும் பிளே பண்ணலாம், நீயும் ஒரு ரோல் எடுத்துக்கொண்டு சென்று பிளே பண்ணலாம். எது ஜீவன் முக்த நிலையை அடைந்த பிறகு அதுதான் அவதார புருஷர்கள் நமக்காக அவதாரம் எடுத்துக்கொண்டு ஒரு ரோல் எடுத்து பிளே பண்ணிட்டு வரக்கூடிய அற்புத நிலைகளாக இருக்கின்றது. பட் நீ அவதார புருஷனை ஆயிட்டதுன்னு இதெல்லாம் பண்ண முடியும் என்று அந்த கண்ணோட்டத்தில் நீங்கள் முதலில் கூறிய கருத்தையும் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன். நான் உடல் அல்ல, மனம் அல்ல, புத்தி அல்ல என்ற தெளிவான புரிதல் ஏற்பட்ட பின் மனதை சரணாகத பாவத்தில் இருந்து மனதை விட்டு விட்டு நீ அனுபவிக்க முற்பட வேண்டும். அதன் பிறகு நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் நீங்கள் அனுபவிக்கலாம், தவறல்ல என்பதுதான் எனது பதில். ஸோ இந்த கேள்விக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்கோர்ஸ் டிஃபரன்ஸ் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. விருப்பு வெறுப்பு இல்லாத மனதின் அனுபவமும் பிரம்ம அனுபவமும் கண்டிப்பாக வேறு வேறாக இருக்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். பட் இதை எப்படி நம்ம அனுபவிக்க போறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். டைரக்டா பிரம்ம அனுபவத்தை விட்டு விட்டு நான் விருப்பு வெறுப்பு இல்லாத மனதின் கூடிய அந்த அனுபவமே எனக்கு போதும் என்று ஒருவன் முயற்சித்தால் அங்கே ஏதேனும் தடை இருக்கிறதோ எனக்கு தெரியல. சான்சஸ் ஆஃப் மிஸ்கைடிங் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சுரூப சுகத்தை உணர்ந்து எதுவுமே இல்லாமல் சுகம் இருக்கின்றது என்ற ஆழமான புரிதலோடு அதை ஒரு முறையாவது சுவைத்துவிட்டு பிறகு நீங்கள் மாயையிலே புகுந்தாடுங்கள் என்பதுதான் எனது பதில்.